தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இதுவரை எந்த கட்சியும் தயாரிக்காத அளவிற்கு சிறப்பான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் நாளை முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், RB உதயகுமார், OS மணியன், செம்மலை, கழக அமைப்பு செயலாளர் பொன்னையன் ஆகியோர் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இதுவரை எந்த கட்சியும் தயாரிக்காத அளவிற்கு சிறப்பான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதுவரை எந்த கட்சியும் தயாரிக்காத அளவிற்கு இங்கே சிறப்பானதொரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே, குறிப்பாக தமிழக மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற வகையிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு நமது கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேசிய கழக அமைப்பு செயலாளர் பொன்னையன், விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் தங்களது கருத்துக்களை கொரியர் அல்லது இமெயில் மூலம் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து அவருடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. பொதுமக்கள் வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருக்கலாம், விவசாய சங்கமாக இருக்கலாம், தொழிற்சங்கமாக இருக்கலாம், நேரடியாக தலைமை கழகத்துக்கு, எங்களது தலைமை கழகத்துக்கு கொரியர் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ, நெட்டில் போனால் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய கருத்துக்களை என்னென்ன செய்திகள், என்னென்ன தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும், தமிழ்நாட்டின் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி என்னென்ன இடம்பெற வேண்டும், விலைவாசி விஷம் போல ஏறி இருக்கிறதை அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன ஆலோசனைகள் போன்றவற்றையெல்லாம் தலைமை கழகத்துக்கு கொரியர் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ அனுப்புவதும் கட்டாயம். ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினரின் ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மக்கள் நலன் சார்ந்த வகையில் தேர்தல் அறிக்கை அமையும் எனவும் பாஜக அல்லாத மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரவேற்கப்படும் என தெரிவித்தார். ஒரு மக்கள் நலன் சார்ந்த, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த, தமிழ்நாட்டு உரிமைகளை பேணி காக்கின்ற வகையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை அது அமையும். பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள், ஓகேவா, அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத அப்போ பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு, அது இப்போ சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டைம்ன்றது நெருக்கத்தில் சொல்லுவோம்.